நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் ரீதியான பிரச்சனைகளை காட்டிலும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தலைமுடி, அதுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, முடி உதிருது. எனக்கு நிறைய முடி உதிருது. எனக்கு இருந்த எவ்வளோ முடி வச்சுருந்தேன், இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பொடுகு இருக்குது. அந்த பொடுகு தொல்லை தாங்க முடியல. எங்கேயாவது உட்காந்துருக்கிறப்ப தான் கை தன்னால் தலைக்கு போகும், கீரை சொல்லும். அடுத்து அங்கங்கே சின்ன சின்னதாக வட்டமாக சொட்டை அடிச்சிருக்கும். அடுத்து பெயின் நல்ல ஒரு இதாக இருக்கும். நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், தலையில் அப்படியே பெயின் மேயும். பின்னாடி இருந்து பார்க்குறவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, அது நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்படி பெயின் என்ன பண்ணாலும் அந்த பெயின் போகாது. இப்படி நம்ம தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு இது இருந்தால் போதுங்க. அந்த ஒரு இதை பயன்படுத்துனீங்கன்னா போதும், அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடும். அது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம காட்டுறோம் பாருங்கள். நமக்கு எளிமையாக ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஒன்று நம்ம தோட்டத்தில் பறிச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கலாம். அதையெல்லாம் கலந்து அரைச்சி பக்குவமாக பதமாக எடுத்து வெயிலில் காய வச்சு, நம்ம செக்கில் ஆடின எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சு அதை எடுத்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப சூப்பராக கேட்குங்க. நான் சொன்ன அத்தனை பிரச்சனைக்கும் முடி சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கரப்பான் பிரச்சனையிலேருந்து எல்லாத்துக்குமே கேட்கும். அதை ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னாவே போதுமானது. அது என்னன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா. அது என்னென்ன அதில் மிக்ஸ் பண்ணணும், எப்படி ஆட்டணும், அது எப்படி பதமாக காய வைக்கணும், அதை எடுத்து எப்படி எண்ணெயில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேம்பாலம்பட்டை. இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வேம்பாலம்பட்டை, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பெரும்பாலும் ஆயுர்வேதிய மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது எண்ணெயில் போட்டு வச்சாலே நமக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுது. என்னது, இந்த வேம்பாலம்பட்டை நல்ல தூக்கத்தை கொடுக்குமா, நல்ல மன அமைதியும் கொடுக்குமா. அடுத்தது பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காய் நமக்கு உடல் ரீதியாக சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ரெகுலராக நம்ம இதை எடுத்துக்கிறப்ப நமக்கு உடல் அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதையும் நம்ம கொட்டையை எடுத்துட்டு ஆட்டுறதுக்கு போட போகிறோம். இது ஃபஸ்ட்டு நான் சொல்கிற வேம்பாலம்பட்டை, இதை ஆட்டுறது இல்லைங்க, இது எண்ணெயில் அப்படியே டைரெக்டாக போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். அடுத்தது அவுரி இலை. அவுரி இலை பார்த்திங்கன்னா நம்ம முடியை கருமையாக்கும். அது நல்ல நமக்கு முடி வேர்களுக்கு நல்ல ஒரு வலுவை கூட்டக்கூடியது அவுரி இலை. அடுத்தது கீழா நெல்லி. கீழா நெல்லி பொதுவாக இதில் மருத்துவ குணம் ரொம்ப நிறையா இருக்குங்க. நமக்கு நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறதில்ல. என்ன அப்படின்னா, இன்றைக்கி முடிக்கு நல்லா வலுவை சேர்க்கும், முடி கருமையாகும், முடி உதிர தடுக்கும். அது இல்லாமல் நம்ம உடல் ரீதியாக நம்ம உள்ளே எடுத்துக்கிறப்ப, இதை மோர் கலந்து குடிக்கிறப்ப எப்படியேப்பட்ட வயிறு புண்ணாந்தாலையும் இது நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அடுத்தது கருஞ்சீரகம். நமக்கு கருஞ்சீரகம் நிறைய பேருக்கு நமக்கு தெரியும். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது தான். இதை நம்ம வாங்கி ஆட்டுறதுக்கு முன்ன நாள் நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம கையில் ஆட்டுறப்ப ரொம்ப வசதியாக இருக்கும் ஆட்டிக்கிறதுக்கு. அதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது. நம்ம பல பேருக்கு அதனை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நம்ம அதையும் சேர்த்து அதில் எடுத்து ஆட்டிக்க போகிறோம். அடுத்தது சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை அதுவும் நம்ம உள்ளேயும் சாப்பிட்றது தான், முடிக்கும் போடுறது. அதோடு கூட இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம முகம் பளபளக்க இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் அது உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணி வந்தாலே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முடிக்கும் நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல முடியோட வேர்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது சோத்து கத்தாழை. அப்புறம் சின்ன வெங்காயம். இதில் பாருங்கள், இந்த சின்ன வெங்காயத்தில் நல்லா உரித்து இதை நசுக்கி நம்ம தலையில் அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்குது, ஒரு மாதிரி வட்டையாக இருக்கும் பாருங்கள். இந்த அங்கங்கே தனியாக முடியே இருக்காது அந்த இடத்துல. அப்படி இருக்கிறவங்க ரெகுலராக நைட்டில் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கையில் ஃபுல்லாக நல்லா இப்படி நசுக்கி இதை அங்கங்கே தலையில் அப்படி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது. சூப்பராக கேட்குங்க. இது மட்டும் தனியாக நீங்கள் போட்டு வந்தாலே அந்த முடி இல்லாத இடத்துல முடி வளர ஆரம்பிச்சிரும். அதனால இந்த சின்ன வெங்காயமும் சேர்த்து நம்ம ஆட்டுறதுக்கு எடுத்துக்க போகிறோம். அடுத்தது செம்பருத்தி பூவோட இலை. இந்த இலை பார்த்திங்கன்னா செம்பருத்தியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒற்றை செம்பருத்தி பூ
பாருங்கள், இந்த ஒற்றை செம்பருத்தி பூ தான் நம்ம தலைமுடிக்கு சரியான மருத்துவ குணமுடைய பூ. இதனுடைய இலை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த இலையும் சேர்த்து ஆட்டிக்கிறோம். அடுத்து ஒற்றை செம்பருத்தி மலர். இந்த பூவை பார்த்திங்கன்னா இதனுடைய இதழ்கள் எல்லாம் நம்ம வெறுமனே அப்படியே வந்து கழுவிட்டு சாப்பிட்லாம். என்ன அப்படின்னா இது பெண்களுக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியம் உடையதுங்க. இது கர்ப்பப்பையில் இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கும். அதே மாதிரி வாய்ப்புண் இருக்கிறவங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், வாய்ப்புண் இருக்கிறவங்க ரெகுலராக இந்த இதில் நெய்யில் வணக்கி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா 1 மாதம் கண்டினியூவாக எடுத்தோம்னா எப்படியேப்பட்ட வாய்ப்புண்ணும் வயிறு புண்ணும் நமக்கு இது சரியாயிடும். அதே மாதிரி இந்த பூவை நம்ம தலையில் வச்சுக்கினாவோ இரவில் இல்லை படுக்கிற இடத்துல போட்டுக்கிட்டாலோ பேன் தொல்லை சுத்தமாக சரியாயிடும். இதை மூத்தோர்கள் நிறைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. எங்கள் தாத்தால அடிக்கடி சொல்லுவார், பேன் பிரச்சனையாக இருக்குதுன்னா சின்ன பிள்ளையா இருக்குல்ல, அம்மா என்னத்துக்குமா பேனுன்னு ரொம்ப கஷ்டப்படுறடா, போய் செம்பருத்தி பூ 2 எடுத்து தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுனி போதும், அந்த வாசனைக்கே பேன் போயிடுமாங்க, பார்த்துக்கோங்க. அப்படின்னா இது எவ்வளோ ஒரு மருத்துவ குணமுடையதுன்னு இதையும் நம்ம போட்டு ஆட்டிக்க போகிறோம். அடுத்தது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டாலே நம்மளுடைய ரத்தங்கள் எல்லாம் வந்து சுத்திகரிப்பு பண்ணி ரத்த அளவை கூட்டி கொடுக்கக்கூடியது. இதையும் நம்ம கூட சேர்த்து ஆட்டிக்க போகிறோம். அடுத்தது வேப்பிலை. இது நிறைய கிருமி நாசினி. நம்ம பொதுவாகவே வேப்பிலை என்னன்னா கிருமி நாசினி. இதையும் கூட சேர்த்து ஆட்டிக்கிறோம். வெந்தயம். வெந்தயம் இன்னைக்கு நம்ம அன்றாட உணவில் நம்ம நிறைய சேர்த்துக்கிற ஒரு பொருள் தான். அதுவும் வந்து நமக்கு நல்ல முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்றதையும் தடுக்கக்கூடியது வெந்தயம். இதையும் கூட சேர்த்து ஆட்டிக்க போகிறோம். முருங்கை இலை. முருங்கை இலை நல்ல இரும்பு சத்து உடையது இல்லைங்களா, அதனால் இந்த முருங்கை இலை அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இதையும் சேர்த்து நம்ம ஆட்டி எடுத்துக்க போகிறோம். இது பாருங்கள், வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அது வயிற்றுக்கு கஷாயமாகவும் வச்சு குடிக்கலாம், அது பொடியும் சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம கூட சேர்த்து இதையும் ஆட்டுறோம். மருதாணி. மருதாணி உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, ரொம்ப நல்லதும் கூட. இது நம்ம எடுத்து கூட சேர்த்து ஆட்டி போடுறப்ப நமக்கு இளநரை வந்து தடுக்கப்படும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மருதாணியும் நமக்கு இளநரைய போக்கக்கூடிய ஒரு பொருள், அதனால் அதை கூட சேர்த்து ஆட்டிக்கிறோம். இது வெட்டிவேர். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கே இல்லைங்க, நம்ம எங்கேயும் கஷ்டப்பட தேவையில்ல, நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது வெட்டிவேர். இதை நான் ஆட்டுறதுக்கு வசதியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கணும், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முழுசாக அப்படியே வேற காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வெட்டி வேரையும் நம்ம ஆட்டுறதுக்கு வசதியாக எடுத்து சின்னதாக கட் பண்ணி நம்ம போட்டு ஆட்ட போகிறோம். அதுவும் நம்ம முடி வளர்ச்சிக்கும் முடி உதறதுக்கும் பொடுகு இப்படி நம்ம முடியில் இருக்கிற அத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கும் சூப்பராக கேட்குங்க. இதை நீங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்கிற 16 வகையான பொருளையும் 16 வகையில் இது வேம்பாலம்பட்டியை மட்டும் நம்ம எண்ணெயில் டைரெக்டாக போட போகிறோம். வேம்பாலம்பட்டை இந்த வெட்டி வேறு கொஞ்சம் டைரெக்டாக போடுவோம் ஊறுறதுக்கு, மீதி அது ஆட்டிக்குவோம். சம அளவு எடுத்து இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற அத்தனை பொருளும் ஒரு 5 லிட்டர் எண்ணெய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லிட்டர் எண்ணெய் நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெயாக இருக்கக்கூடாது, அது நம்ம செக்கு எண்ணெயாக இருக்கணும், செக்கில் ஆடின எண்ணெயாக இருக்கணும். அந்த எண்ணெயில் இது அத்தனையும் போட்டு ஆட்டி பதமாக எடுத்து அழகாக வெயிலில் காய வச்சு அது வந்து பூர்ண வைக்காத எடுக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா இதெல்லாம் பச்சை இலைகள் நம்ம போட்டிருக்கிற வெந்தயம், ஊற வச்ச வெந்தயம், கரிஞ்சிருக்கும், இதெல்லாம் சோத்து கற்றாழை இதெல்லாம் போடுறப்ப சடனாக வந்து பூரணம் வச்சிரும். அந்த பூரணம் வைக்காமல் நம்ம எடுத்து பதமாக அதை காய வச்சு அடை போல் தட்டி எடுக்கிறப்ப அருமையாக வருங்க. அது நல்ல வெயிலில் வச்சு எடுத்து திரும்பி அதை நம்ம எண்ணெயில் போட்டு ஊற வச்சு அதை தலைக்கு வைக்கணும். இப்படி இதையெல்லாம் எப்படி என்பதை ஆட்டுறோம், அதை எப்படி பதப்படுத்துகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற நவநாகரிக உலகத்தில் நம்ம எதுக்கு எடுத்தாலையும் மிக்சியை தேடி ஓடுவோம். அப்படி மிக்சியில் இல்லாமல் ஆட்டுக்கல்லில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கிறது பதமாக வரும். ஏன்னா சோத்துக்கத்தால் பார்த்திங்கன்னா பாரு இந்த மாதிரி தோல் சீவிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துகிட்டு தான் ஆட்ட போகிறோம். வெங்காயம், ஊற வச்ச வெந்தயம், அதே மாதிரி கருஞ்சீரகம், இது ஊற வச்சது, இது எல்லாமே தண்ணி விடக்கூடியது. செம்பருத்தி பூ வழுவழுப்பு தன்மை, அதனால் எல்லாத்தையுமே ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி எடுக்கிறப்ப நமக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. 14 பொருளை தான் நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி எடுக்கிறோம். ஆட்டுக்கல்லில் ஆட்டி எட்டுன்னு வந்ததை இப்போ நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு
எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம நல்லா அடை மாதிரி தட்டி காய வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இது இந்த அளவுக்கு நல்லா காயணும், இல்லைன்னா பூச்சி வச்சிரும். இதை நம்ம ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் வீட்லேயே நீங்களே ரெடி பண்ணிக்கிற அளவுக்கு தான் நம்ம அளவு காமிச்சிருக்கோம். இந்த 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இது செக்கில் ஆடி எடுத்து வந்தது. அதில் இப்போ இதை நம்ம போட்டு ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சுட்டு ஒரு வாரம் இது நல்லா ஊறட்டும். மேலே துணி கட்டி டஸ்ட்டு உள்ளே போகாத அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதோட கூட வேம்பாலம் பட்டையும் சேர்த்து அப்படியே ஊற வைக்கணும். நம்ம இதில் வேம்பாலம் பட்டையும் அப்படியே கலக்கிறோம். அப்படியே வெட்டி வேறு போட்டு ஆட்டி இருக்கோம். கூடவே அப்படியே ஊற வைக்கிறதுக்கும் வெட்டி வேரை போடுறோம். இது தூசி படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு வாரம் இதை ஊற வைக்கணும். தூசி படியாமல் இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு காட்டன் துணி எடுத்து கட்டி வச்சிட போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் பாருங்கள், நம்ம இப்போ தலையில் வைக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட எல்லா மூலிகையும் அரைச்சி அடை மாதிரி தட்டி காய வச்சு ஊற வச்சுருந்தோம். ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அப்படியே தலைக்கு யூஸ் பண்ணலாம். இது நமக்கு கொதிக்க வச்சு எல்லாம் போட்டு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வைக்கிறப்ப பாதி பேருக்கு செட் ஆகும், பாதி பேருக்கு முடி நிறையா கொட்டும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மெத்தடில் எடுக்கிறப்ப யாருக்குமே முடி உதிர்வு வராது, நல்ல முடி வளரும். அந்த முடி வெடிப்பெல்லாம் சரியாயிடுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கிற அளவுக்கு இந்த அளவு எடுத்திருக்கோம். 5 லிட்டருக்கு மட்டும் நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கிற டெமோ அப்படி தான் காமிச்சிருக்கோம். நம்ம அனுபவபூர்வமாக சொல்கிறோம், இது முடி உதிராது, முடி கொட்டாது, வெடிக்காது, நல்ல முடி வளர்ச்சி அடையும் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு இது கொடுத்துருக்கோம். அவங்க மூலிமா நிறைய அவுட்புட் கிடச்சிருக்கு நமக்கு. அதனால தான் இது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். இது சூப்பராக முடி வளர்கிறதுக்கு உதவி செய்யும். முக்கியமாக முடி உதிர்வே இருக்காது. இதில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே இந்த எண்ணெய் வைக்கலாம். இந்த எண்ணெய் வைக்கிறது மூலிமா நமக்கு ஐயோ ஏதாவது நாத்தடிக்குமா, ஸ்மெல் வருமா அப்படின்லாம் இல்லை, நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்கிற எசன்ஸு அந்த மாதிரி நல்ல மனமாக இருக்கும். எண்ணெய் சூப்பராக இருக்கும். இது வைக்கலாங்க. இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறதுனா உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடியலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலிமாவோ இல்லை கால் பண்ணியோ நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.